ஹாய் நண்பா நண்பீஸ் இந்த பதிவில் என்ன பார்க்கலன்னா நம்ம அரசாங்கம் வெளியிட்டு ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரேஷன் கடையில் நிறைய சூப்பரான திட்டங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க, பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேஷனில் ஆவின் பால் பொருட்கள்லாம் விற்பனை செய்ய போகிறாங்களாம். அதுக்கான திட்டம் வகுத்துருக்காங்க. கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஆவியில் கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருள்லாம் ரேஷன்லேயும் கிடைக்கும். இந்த ஆவின் தயாரிப்புகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நியாய விலை கடைகளை விற்பனை செய்யலாமா அப்படின்னு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. இப்போ நியாய விலை கடைகளை இடவசதி எவ்வளோ இருக்குது, எதிர வசதிகள்லாம் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் ஆய்வு பண்ண அப்புறமா இந்த ஆவின் தயாரிப்பெல்லாம் விற்பனை செய்ய போகிறாங்க. அதுக்கப்புறம் ரேஷனில் சிறுதானியங்கள்லாம் விற்பனை செய்ய போகிறாங்க. கேழ்வரகு, சிறுதானிய அரிசிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் விற்பனை கொண்டு வர போகிறாங்களாம். அதுக்கப்புறம் ரேஷன் பொருட்கள்லாம் பேக்கெட்டில் விற்பனை செய்ய முடிவெடுத்திருக்காங்க. ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சோதனை ஓட்டமாக அறிமுகமும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேஷனில் தேங்காய் எண்ணெயை விநியோகம் செய்ய போகிறாங்களாம். பாமாயிலுக்கு பதிலாக இது கொண்டு வர போகிறத தகவல் வெளியாச்சு. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சோதனை ஓட்டமாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தமிழ்நாடு முழுக்க சீக்கிரமாக வரப்போகுதான். அது இல்லாமல் ரேஷனில் கடலெண்ணெயும் கொடுக்கலாமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் அஃபிஷியல் அப்டேட் சீக்கிரமாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ரேஷனில் இந்த பயோமெட்ரிக் பதிலாக கண் கருவி மூலமாக ஸ்கேன் பண்ணி பொருட்கள் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா பயோமெட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடி வரதுனால இனிமேல் கண் கருவியை மட்டும் ஸ்கேன் பண்ணி பொருட்கள் கொடுக்குற விஷயமா ஒரு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில பிளேயர்ஸாக அறிமுகம் படுத்தியிருக்காங்க. சீக்கிரமாகவே நடைமுறைக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் ரேஷன் கடையில் கேஸ் விற்பனை செய்ய போகிறாங்களாம். சிலிண்டர்லாம் விற்பனை செய்ய போகிறதான் தகவல் வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆவியில் மூலிகை பால்லாம் அறிமுகம் செய்ய போகிறாங்க. நம்ம தமிழக மக்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக நிறைய பால்லாம் கொண்டு வர போகிறாங்க. அஸ்வகந்தா பாலாம், மஞ்சள் மிளகு பாலாம், இது மாதிரி மூலிகை பால்லாம் அறிமுகம் பண்ண போகிறாங்க. இது மாதிரி ரேஷனில் நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க. சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா இது நடைமுறைக்கு வரும் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இந்த ஆதார் இலவசமாக அப்டேட் பண்ணதுக்கான டெட்லைன் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 14 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் இப்போ 10 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் அப்டேட் பண்ணியே ஆகணும். ஸோ இது கட்டாயமாக்கியிருக்காங்க. உங்கள் ஆதாரை நீங்கள் வாங்கி 10 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆதார் ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ இதுக்கு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இலவசமாக பண்ணித்தராங்க. அதுவும் ஆன்லைனில் பண்ணால் மட்டும் தான் இலவசம். ஆஃப்லைனில் நீங்கள் போய் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் 50 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன ப்ரூஃப் தேவைப்படும்னா உங்களுடைய ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபு. அட்ரஸ் ப்ரூஃப்னால் அது ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இதெல்லாம் இருக்கலாம். அதே போல் ஃபோட்டோ ஐடினா பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஏன் ரேஷன் கார்டு கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அதில் ஃபோட்டோவும் இருக்குது, அட்ரஸும் இருக்குது. ஸோ அது கூட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது 2 ப்ரூஃப் இருந்தால் போதும் நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் பண்ணிக்கலாம். இது விஷயமா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ யாரெல்லாம் உங்கள் ஆதார் 10 வருஷமாக அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 14 பண்ணிக்கோங்க. அடுத்த மேட்ரு நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய இந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூ மந்த் பிஃபோர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான கிராஜுவிட்டி அமௌண்ட் 20 lakhsலேருந்து 25 lakhs இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான கிராஜுவிட்டி அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கீழே யாரெல்லாம் பென்ஷன் வாங்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் இது கிடைக்கும். இந்த பணிக்கொடை உயர்வு எப்போ அமலுக்கு வந்திருக்குன்னா 1/1/2024 முதல் அமலுக்கு வந்திருக்கு தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் 1/1/2024 31/8/2024 வரைக்கும் ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களாம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா பணப்பலன் பெற முடியும். இப்போது நியூ பென்ஷன் ஸ்கீம் கீழே யாரெல்லாம் ஓய்வு பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சலுகையெல்லாம் கிடையாதுங்க. இது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கீழே யாரெல்லாம் ஓய்வு பெற்றிருக்காங்களோ ஓய்வு பெற போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பணி ஓய்வு அப்போது இந்த சலுகை கிடைக்கும். அடுத்த மேட்ரு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆய்வு நடத்த உத்தரவு போட்டிருக்காங்க பள்ளி கல்வித்துறை. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஸ்கூலில் ஒரு தலைமை ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பொய்யான கணக்காட்டி, அதாவது 230 மாணவர் படிக்க வேண்டிய ஒரு ஸ்கூலில் 550 மாணவர் படிப்பதாக கணக்காட்டியிருக்காரு. அதற்கு ஏற்றாற்போல் அடிஷ்னலாக ஆசிரியரை பெற்று ஆசிரியராளர் பணியிடங்களை நிரப்பியிருக்காரு. அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நலத்திட்டங்கள்லாம் இவங்க முறைகேட பெற்றிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயம் அமலமாயிருக்கு. இதனால அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கு.
அதனால் இப்போ எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து ஒரு ஆய்வு நடத்த சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அந்த வருகை பதிவேடு இது போன்ற இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, ஆவணங்கள்லாம் சரிபார்க்க பள்ளி கல்வித்துறை வந்து முடிவெடுத்திருக்காங்க. எல்லா ஸ்கூல்லையும் இப்போ ஆய்வு பண்ண போகிறாங்க. அடுத்த விஷயம், பர்த் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்களா, இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டே வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கான கடைசி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அரசாங்கம். டிசம்பர் 31, அதாவது டிசம்பர் 31, 2024 அதை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஒரு குழந்தை பிறந்து 15 வருஷம் கடந்த பிறகும் பெயர் பதிவு செய்ய தமிழ்நாடு அரசு இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அவகாசம் இந்த இயருடன் முடிவடைய போது இனிமேல் வந்து அப்படி பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. யாராவது பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இல்லை பர்த் சர்டிஃபிகேட் வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்க ஊராட்சி நகராட்சி ஆஃபீஸை வந்து அப்ரோச் பண்ணி தேவையான ஆவணங்கள்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கால அவகாசம் டிசம்பர் 31, 2024 அதுக்குள்ளே பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம், தமிழ்நாடு முழுக்க ஒரு மெகா ஸ்டோர் கொண்டு வர போகிறாங்க தமிழ்நாடு அரசு. ஸோ இதனால் வந்து எல்லா மாவட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான கம்மியான ரேட்டுக்கு வந்து பொருட்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் மெகா ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க தமிழ்நாடு அரசு. இதை வந்து தமிழக நுகர்பொருள் வாணிப கழகமும் கூட்டுறவுத்துறையும் இணைந்து செயல்படுத்த போகிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த கூட்டுறவு சங்கத்துடைய தயாரிப்புகள், மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் பொருட்கள், மலைவாழ் மக்கள் தயாரிக்கும் பொருட்கள், அப்புறம் மருந்துகள், விவசாயிகளிடம் இருந்து பெறக்கூடிய பொருட்கள், காய்கறிகள், பழங்கள் இவையெல்லாம் விற்பனை செய்யப்படும் சொல்கிறாங்க. இந்த மெகா ஸ்டோர் திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு கூடிய சீக்கிரம் நடைமுறை கொண்டு வர போகிறாங்க. அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா மக்களுக்கு எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த விஷயம், ரேஷன் கார்டு விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து அமைச்சர் கொடுத்துருக்காரு. என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்போ வந்து 2,80,000 பேர் வந்து ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இவர்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,80,000 பேருக்கு ரேஷன் கார்டு தயாராக இருக்கான். அவங்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகள் விரைந்து கொடுக்க அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்களாம். இந்த மாதத்துக்குள்ளே புதிய ரேஷன் கார்டுகள்லாம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. அடுத்த மேட்ரு, இதுக்கப்புறம் சேட்டலைட் மூலமாக இதுக்கப்புறம் டோல் ஃபீஸ்லாம் வந்து வசூல் பண்ண போகிறாங்க. இது விஷயமா அரசாங்கம் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஃபாஸ்டேக் மூலமாக தான் வந்து டோல் ஃபீஸ் வந்து வசூல் பண்ணுறாங்க. ஃபாஸ்டேக் இல்லைனா டபுள் மடங்கு பார்த்தீங்கன்னா ரொக்கமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வரைக்கும் இந்த நடைமுறை தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறதுனால இதுக்காக GNSS இந்த நடைமுறை கொண்டு வர போகிறாங்க. குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் இது வந்து கொண்டு வர போகிறாங்க. இதுக்காக 2008ஆம் ஆண்டின் தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகளை மாற்றம் செய்ய போகிறாங்க. இதுக்காக என்ன பண்ண போகிறாங்கன்னா, OPUன்னு ஒரு கருவி இருக்குது. இது வந்து வானத்துடைய வெளிப்புறத்தில் வந்து பொருத்த போகிறாங்க. அதாவது ஆன்போர்டு யூனிட்னு ஒரு கருவி இருக்குது. இது வந்து வெஹிக்கிளோடைய ஃப்ரண்ட் சைடில் பொருத்துவாங்களாம். இந்த கருவி பொருத்தின அப்புறமா வாகனங்கள்லாம் சுங்கசாலையில் வந்து பயணிக்கிறப்போ, டோல் ரோட்டில் வந்து பயணிக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு 20 கிலோமீட்டர் இலவசமாக வந்து செல்லலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வாகனம் பயணிக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து பேஸ் பண்ணி அந்த சேட்டலைட் மூலமாக அது எவ்வளோ அமௌண்ட்டு கணக்கிடப்பட்டு இந்த ஃபாஸ்டேக் போலவே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கப்படும் சொல்கிறாங்க. இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்த அப்புறமா மெதுவாக பார்த்தீங்கன்னா இந்த டோல் கேட்லாம் வந்து அகற்றப்படும் சொல்கிறாங்க. முதற்கட்டமாக வந்து இந்த திட்டம் அதிவிரைவு சாலைகளில் நடைமுறைக்கு வரப்போகுது. இனிமேல் நீங்கள் டோல் ரோட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் டிடெக்ஷன் ஆயிரும். நிறைய பேர் வந்து டோல் ரோடில் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ டோல் கேட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி ஏதாவது குறுக்கு சந்தெல்லாம் போவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அப்படி பண்ணவே முடியாது. ஒன்ஸ் நீங்கள் டோல் ரோட்டில் நீங்கள் என்டர் ஆகிட்டாலே போதும், உங்கள் வெஹிக்கிள் வந்து சேட்டலைட் மூலமாக கேப்சர் ஆகிட்டு அமௌண்ட் டிடெக்ஷன் பண்ணுவாங்க. இதில் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், சப்போஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைனா அமௌண்ட் டிடெக்ஷன் பண்ண முடியல என்னவும் கேட்கலாம். கண்டிப்பாக இதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு செக் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. சப்போஸ் பணம் இல்லாமல் போச்சுன்னா உங்களுடைய வெஹிக்கிள் நம்பருக்கு பார்த்தீங்களா அது பிளாக் லிஸ்ட்லேயும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளாக் லிஸ்ட்டில் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய காரை வந்து டோல் ரோட்டில் வந்து ஓட்ட முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த மேட்ரு, பொது விடுமுறை விஷயமா பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. மிலாது நபியையொட்டி வருகின்ற 16ஆம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பப்ளிக் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த தேதியில் வந்து மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதற்கான டேட் மாற்றி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்தாங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. 16க்கு பதிலாக 17ஆம் தேதி தான் பொது விடுமுறைன்ட்டு அனௌன்ஸ் பண்ணி சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அடுத்த விஷயம், தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டு, இலவசமாக ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 6 மாத கால இலவச பயிற்சிக்கு அப்ளை பண்ணலான்ட்டு தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.cecc.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி நாள் 24/9
இந்த மாதம் செப்டம்பர் 24க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும், பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இலவசமாக பயிற்சி கொடுக்க போகிறாங்க. அக்டோபர் மாதம் 2வது வாரத்துலேருந்து பயிற்சி வகுப்புகள் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது விஷயமா டீட்டெயிலான கைட்லைன்ஸ் வேணும். எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் எலிஜிபிள், எந்த டைமுக்கு வந்து பயிற்சி வகுப்புகள் இருக்கும், எல்லாமே டீட்டெயிலாக வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ முக்கியமாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, அப்புறம் ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி இந்த எக்ஸாமுக்கான ட்ரைனிங்காக தமிழ்நாடு அரசு இலவசமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாதீங்க. நான் ஸ்கூலுக்கும் ஒரு புதுசாக ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த சொற்பொழிவு ஆற்றக்கூடிய இந்த மகாவிஷ்ணு வந்து ஏதோ பேச போயிட்டு அது பெரிய இஷ்யூ ஆகிட்டு டீச்சர்ஸ்க்கும் மகாவிஷ்ணுக்கும் ஒரு பெரிய டிபேட்டாக போச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கூலுக்குள்ளே அனுமதி இல்லாமல் வெளியாட்களை வந்து அனுமதிக்கக்கூடாது, உரிய அனுமதியின்றி கல்விசாரா நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது, கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் டீச்சர்ஸ் தவிர்த்து பிறர் யாரும் வந்து பாடம் நடத்தக்கூடாது, முக்கியமாக சம்மந்தப்பட்ட பாடம் மட்டும் நடத்தணும், மதிய உணவுக்காக ஆசிரியர்கள் பள்ளியை விட்டு வெளியே போகக்கூடாது, எல்லா டீச்சர்ஸும் வந்து ஸ்கூலுக்கே வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட செல்ஃபோனில் பேசக்கூடாது. இது மாதிரி நிறைய விஷயம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணுன்ட்டு முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஓய்வூதிய விஷயமா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நாட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், டெம்பரவரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லலாம். அவங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழக அரசு தலையில் ஒரு கொட்டு வச்சுருக்காங்க. என்ன கூட்டு, இது விஷயமா என்ன மேட்டர்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். 2004ஆம் ஆண்டு அரசாணையின்படியே வந்து இந்த புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழே தற்காலிக அரசு ஊழியருக்கும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்துக்கு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கியிருக்காங்க. பல வருஷமாக அதுக்கான அமௌண்ட் கொடுத்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா திரும்ப பெற்றிருக்காங்க. ஸோ இதனால் தற்காலிக அரசு ஊழியர்கள் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இதுக்கு நம்ம உயர்நீதிமன்றம் சூப்பராக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், 1/4/2003க்கு அப்புறமா யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த என்பிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் இல்லை சிபிஎஸ் இல்லை நியூ பென்ஷன் ஸ்கீம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அதை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின்படி டெம்பரவரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் பங்களிப்பு ஓய்வூதிய அக்கௌண்ட்லாம் வந்து கொடுத்தாங்க, வழங்கினாங்க. ஆனால் சில வருடங்கள் கழித்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த திட்டம் டெம்பரவரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா கடந்த 2021ஆம் ஆண்டு அதுக்கான நிதியை வந்து திரும்ப பெற்றிருக்காங்க. இதை எதிர்த்து வந்து பலர் பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இந்த வழக்கு விஷயமா தாக்கல் பண்ண மனு வந்து நேற்று விசாரணைக்கு வந்திருக்கு. அதில் மனுதாரர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் தமிழ்நாடு அரசுடைய கால்நடை துறையில் 2012ஆம் ஆண்டு தற்காலிக பணியாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. 2004ஆம் ஆண்டு அரசாணையின்படி புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழே அவருக்கு அந்த பங்களிப்பு ஓய்வூதிய அக்கௌண்ட் நம்பர்லாம் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்காக மாதம் அவர் சம்பளத்துலேருந்து பிடித்தமும் செஞ்சுருக்காங்க. அரசாங்கத்தோடைய பங்களிப்பும் அந்த அக்கௌண்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தற்காலிக அரசு ஊழியருக்கு பொருந்தாது, அதனால் தற்காலிக அரசு ஊழியருடைய வங்கி கணக்கில் அரசாங்கம் செலுத்திய தொகையை திரும்ப பெறுமாறு 2021ஆம் ஆண்டு நிதித்துறை செயலாளர் உத்தரவு போட்டிருந்தாரு. இதை வந்து ரத்து பண்ணியாகணும், எங்கள் கணக்கில் நாங்கள் செலுத்திய தொகையாகட்டும் அரசாங்கம் செலுத்திய தொகையாகட்டும் வட்டியோடு சேர்த்து கொடுக்கணும்ட்டு மனுதாரர் தரப்பில் கோரியிருந்தார். இதுக்கு தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வக்கீல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தற்காலிக அரசு ஊழியர்களாம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழே வரமாட்டார்கள், மனுதாரர்கள் தவறுதலாக சேர்க்கப்பட்டு விட்டார்கள், இந்த விஷயம் தெரிஞ்ச அப்புறமா அந்த தவறுகள்லாம் சரி செய்யப்பட்டு விட்டது, மனுதாரர்கள் கணக்கில் தமிழக அரசு செலுத்திய தொகையை வந்து கோருவதற்கு உரிமை கிடையாது அப்படின்னு வாதாடி இருக்காரு. ஸோ இதுக்கு நீதிபதி வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, மனுதாரர்கள் கணக்கில் ஏறத்தாழ 10 வருஷமாக அரசாங்கம் செலுத்திய பணத்தை வந்து திரும்ப பெறுவது அதை ஏற்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மனுதாரர்கள் பங்களிப்பு ஓய்வூதியத்தை உரிமையாக கோர முடியாது. ஆனால் அரசு அதிகாரிகளின் திடீர் நடவடிக்கையினால மனுதாரர்கள் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. அதனால இதே விஷயமா தமிழக அரசுடைய நிதித்துறை சிறப்பு செயலாளருடைய உத்தரவுகள்லாம் ரத்து செஞ்சிருக்காங்க. மேலும் வந்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் மனுதாரர்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையாகட்டும் அரசாங்கத்தோடைய பங்களிப்பு தொகையாகட்டும் இவை எல்லாத்தையும் உரிய வட்டியுடன் அவங்களுக்கு 4 வாரத்தில் கொடுக்க சொல்லி
நீதிபதி உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த தீர்ப்பை அடுத்து தற்காலிக அரசு ஊழியர்கள்லாம் மகிழ்ச்சியில் இருக்கான்னு சொல்லலாம். இந்த டெட் எக்ஸாமுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு மட்டும் பார்க்கலாம். டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சீக்கிரமாக வெளியிட போகிறாங்க. ஸோ இதற்கான விடைத்தாள்கள் ஸ்கேன் செய்யும் பணிக்கான ஒப்பந்த புள்ளிகளை வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் கோரி இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய இந்த இலவச கட்டாய உரிமை சட்டத்தின்படி வந்து ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் பணிபுரியக்கூடிய டீச்சர்ஸ்க்கு அப்புறம் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு டெட் எக்ஸாம் கண்டிப்பாக அவசியம். இது வந்து NCERT விதியின்படி பார்த்தீங்கன்னா இயர்லி 2 வந்து நடத்தணும். ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் மட்டும் இது மாதிரி டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இயர்லி 2 நடத்தவே மாட்டாங்க. இன்னும் கிட்ட வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட சரியாக நடத்த மாட்டாங்க. கடைசியாக 2012 நடத்த வேண்டிய எக்ஸாமே அவங்க வந்து 2023 பிப்ரவரி தான் நடத்தினாங்க. இப்போ 2024ஆம் ஆண்டுக்கான டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரலில் வெளியிட்டு ஜூலை மாதம் நடத்த வேண்டியது. ஆனால் இன்னமும் நடத்தாமல் இருக்காங்க. இப்போ இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து அந்த OMR ஷீட்லாம் தருவாங்க. இப்போ அதை ஸ்கேன் செய்து அந்த ஆன்சர் பேப்பர் வெளியிடுவதற்கான பணிகள்லாம் மேற்கொண்டு இருக்காங்க. ஒப்பந்த புள்ளிகள்லாம் கோரப்பட்டிருக்கா. அதனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமுக்கான அப்டேட் கொடுக்க போகிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் எக்ஸாம் நடத்த அதிக வாய்ப்பு இருக்கா. இதுக்கு முன்னாடி OMR ஷீட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்லாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஆன்சர் பேப்பர்லாம் கொடுத்தாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து எக்ஸாம் நடத்தினாங்க. இப்போ மீண்டும் வந்து பழைய நடைமுறைக்கே வந்திருக்காங்க. OMR ஷீட் பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் இருக்கும். இதற்காக OMR ஷீட் விடைத்தாள்களை வந்து ஸ்கேன் செய்யும் பணிகளுக்காக ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருக்கதா TRP வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. எக்ஸாம் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் நடத்தப்படும் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே என்னதான் எக்ஸாம் நடத்தினாலும் நீங்கள் சீக்கிரமாக போஸ்டிங் போட போகிறேன்ட்டு தேர்வர்களுடைய குமுறலாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே எக்ஸாமில் பாஸ் பண்ண நிலைமை இன்னும் என்னன்னு தெரியல. புதுசாக நீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதில் தேர்ச்சி பெறவங்களுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதா இருந்தால் பரவாயில்ல. நீ இது அப்படினாலும் வந்து கிடப்பில் தான் போட போகிறீங்க. அதுக்கு எதுக்கு இந்த எக்ஸாமு தேவையில்லாமல் எக்ஸாம் ஃபீஸுன்ற பெயரில் அமௌண்ட்டு தான் வந்து செலவாகுது. ஸோ போஸ்டிங் கிடைச்சா நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனி வாரம் ஒரு முறை 1 hour வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒதுக்கியே ஆகணுன்ட்டு பள்ளி கல்வித்துறை அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் கிட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது, ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது, இது விஷயமா பயிற்சி கொடுக்க தமிழ்நாடு அரசு ஒரு புதிய முயற்சி வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸ்கூல்ஸில் ஒவ்வொரு வாரமும் 1 hour வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒதுக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தங்கள் எதிர்காலத்தில் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் நிறைய விஷயம் வந்து பண்ண முடியும், நிறைய தயாரிப்புகள் உருவாக்க முடியும்ட்டு பிளான் பண்ணி தமிழ்நாடு அரசு இதை பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கி வைத்தார். 38 மாவட்டங்களில் 253 கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட வந்து வழங்குவதற்கான பணிகள்லாம் பள்ளி கல்வித்துறை மேற்கொண்டிருக்காங்க. இதில் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் தலா 9 எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட வந்து கொடுக்க போகிறாங்க. இதனால் 9th-லேருந்து 11th வரைக்கும் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த திட்டம் வந்து முழுசாக போய் சென்றடைய போகுது. எலக்ட்ரானிக்ஸில் வந்து பயிற்சி கொடுக்க போகிறாங்க. அந்த எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட வந்து அது பரிசோதனை செய்யறதுக்கு பயிற்சி கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்காக வந்து டீச்சர்ஸ்க்கும் ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. IIT வளாகத்தில் 4 குழுக்களாக டீச்சர்ஸை வந்து வர வச்சு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸ் கிட்டில் வந்து 300க்கும் மேற்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த பரிசோதனை மேற்கொள்ள முடியும் சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸோடைய எலக்ட்ரானிக்ஸ் திறனை வளர்ப்பதற்காக தமிழ்நாடு அரசு இதை பண்ண போறாங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸ் பயிற்சியை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாரத்தில் 1 hour கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பென்ஷன் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே விஷயமா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதனால யாருக்கு பயன் எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்க. பென்ஷனாலே நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா மத்திய அரசு இந்த பென்ஷன் திட்டத்தில் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இது விஷயமா டீட்டெயிலாக நிறைய வீடியோ பார்த்தாச்சு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து இப்போ எந்த பென்ஷன் அமல்படுத்த போகிறாங்க, அதுதான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமா, இல்லை NPSஆ, இல்லை UPSஆ, அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமா, இதில் எந்த பென்ஷன் சூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. முதலமைச்சர் ஸ்டாலின் ஃபாரின் போயிருக்காரு. அவர் ஃபாரின்லேருந்து வந்த அப்புறம் இது விஷயமா முடிவெடுக்கப்படும் தகவல் வெளியே வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா பென்ஷன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் ஒரு சிலர்லாம் கேட்டிங்கன்னா விடுதலை போராட்ட வீரர்களுக்காகட்டும், தியாகிகளுக்காகட்டும், குடும்பத்தினருக்காகட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ பென்ஷன் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதே விஷயமா லாஸ்ட் ஆகஸ்ட் 15 அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் அதுக்கான ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க
பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். ரொம்ப பெருசாக தான் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ₹1000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் மாதாந்திர ஓய்வூதியமாக இவங்களுக்கு வந்து ₹20,000 கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ ₹21,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த உயர்வு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து அமலுக்கு வந்திருக்கு. இந்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு பென்ஷன் கிடைக்கும். இது யாருக்குன்னா விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இது கிடைக்கும். இதுவே அவங்க குடும்பத்தினருக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வந்து ₹11,000 வழங்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து ₹11,500 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் ₹11,500 வைத்திருக்காங்க. அதுவும் இந்த மாதத்துலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மத்திய அரசு கொண்டு வந்த இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் திட்டம் வந்து நிறைய ஸ்டேட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதா தகவல் வெளி வந்திருக்கு, ஏற்றுக்கொண்டிருக்காங்களாம். இப்போ தமிழ்நாட்டிலையும் இதை அமல்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஒன்று இதை அமல்படுத்தி ஆகணும், இல்லை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று அமல்படுத்தி ஆகணும். கண்டிப்பாக என்பிஎஸ் பக்கம் போக மாட்டாங்க. இந்த யூபிஎஸ்ல பெரிய விஷயமே வந்து உத்தரவாத பென்ஷன் கிடைக்கிது. 50% பார்த்தீங்கன்னா பென்ஷனாக கிடைச்சிடும். கடைசியாக சேலரி வந்து என்ன வாங்கினாங்களோ அது இல்லாமல் டிஎன்எஸ் அலவன்ஸ் கிடைச்சிடுது. இந்த 2 மேட்டரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும். அதனால என்பிஎஸ்சி கம்பேர் பண்ணுறப்போ இந்த யூபிஎஸ் வந்து ரொம்பவே பரவாயில்ல தோணுது. இதில் இன்னொரு செக் பாயிண்ட்னா, கண்டிப்பாக நீங்கள் குறைஞ்சபட்சம் 25 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த யூபிஎஸ்ல அந்த 50% பார்த்தீங்கன்னா பென்ஷனாக கிடைக்கும். நீங்கள் 25 வருஷத்துக்கு கம்மியாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது விகிதாச்சார அடிப்படையில் நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி அமௌண்ட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஓபிஎஸ்ல அப்படி கிடையாது. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து 50% வந்து பென்ஷன் அமௌண்ட் கிடைச்சிடும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்டாலின் ஐயா வந்து ஃபாரின்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அப்புறமா இது விஷயமா கலந்து ஆலோசனை பண்ணி நல்ல முடிவாக எடுப்பாரா இல்லையா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வரப்போகிற எலெக்ஷனுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு முடிவாக எடுத்துருவார். குவார்டர்லி எக்ஸாமுக்கான டைம் டேபிள் வெளியிட்டிருக்காங்க, ஆல்ரெடியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது விஷயமா டீட்டெயிலான அப்டேட் இந்த பதிவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 6th இருந்து 12th குவார்டர்லி எக்ஸாமுக்கான டைம் டேபிள் வெளி வந்திருக்கு. எக்ஸாம்ஸ் வந்து செப்டம்பர் 20 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, செப்டம்பர் 27 முடிவடைய போகுது. 6th இருந்து 10th செப்டம்பர் 20 ஸ்டார்ட் ஆகுது, செப்டம்பர் 27 முடிவடைய போகுது. +1 +2க்கு மட்டும் 19 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, செப்டம்பர் 27 முடிவடைய போகுது. எக்ஸாம் டைமிங் வந்து ஒவ்வொரு கிளாஸ்க்கும் வேரி ஆகுது, செக் பண்ணி பாருங்கள். 6th வந்து 9:30 to 11:30, 7th 1:15 to 3:15, 8th 9:30 to 12 PM, 9th 1:15 to 4:30 PM, 10th 9:30 AM to 12:45 PM. என்னென்ன சப்ஜெக்ட், எந்த டேட்டில், எந்த டைம் எல்லாமே ஷெடியூல் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ முக்கியமாக எல்லாருமே ஆவலாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஹாலிடே. ஸோ அதுதான் எதிர்பார்ப்பாங்க. இந்த வாட்டி குவார்டர்லி எக்ஸாமுக்கு வெறும் 5 days மட்டும் தான் லீவ் விட போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹாலிடேஸ்லேயே 3 நாள் போயிடுது. அதாவது செப்டம்பர் 27 எக்ஸாம் முடியுதுங்க, செப்டம்பர் 28 சாட்டர்டே, அப்புறம் செப்டம்பர் 29 சண்டே. இது 2 நாள் யூஸ்வல் லீவ் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் 30 மண்டே, அக்டோபர் 1, அக்டோபர் 2. ஸோ மொத்தம் வந்து 5 நாள் லீவ் கிடைக்க போகுது. இதில் வந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, அது பப்ளிக் ஹாலிடே தான். அதுக்கப்புறம் செப்டம்பர் 28, 29 சாட்டர்டே சண்டே வந்துடுது. 3 நாள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லேயே போயிடுது. இவங்க விடத்தை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 அப்புறம் அக்டோபர் 1, இது 2 நாள் மட்டும் தான் ஒர்க்கிங் டேயில் வந்து லீவ் வருது. அக்டோபர் 3 திட்டமிட்டபடி ஸ்கூல்ஸ் வந்து ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. கவர்மெண்ட் ஆர்டர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆதார் அப்டேட் பண்ணுற விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு. இது வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது, நிஜமாகவே செப்டம்பர் 14 தான் கடைசி நாளா, அதுக்கப்புறம் வந்து இன்ஆக்டிவ் பண்ணுறாங்களா, எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். ஆதார் அப்டேட் செப்டம்பர் 15 தான் கடைசி நாளுன்ட்டு நிறைய நியூஸ் சேனலில், நிறைய வெப்சைட்டில், அஃபிஷியலாக ஆதார் வெப்சைட்லேயே போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ண முடியாத கேட்கலாம், அதுக்கப்புறம் பண்ணலாம். ஆதார் 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணோம்னா ₹50 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கூட வந்து கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா கவர்மெண்ட் வந்து செப்டம்பர் 14 கிட்ட வரப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்படி தான் பல முறையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஆதார் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணுறதுக்கு. இந்த முறையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் ஆதார் அப்டேட் பண்ணணும், யாரெல்லாம் அப்டேட் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆதார் நீங்கள் எடுத்திருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் நீங்கள் ஆதாரை நீங்கள் அப்டேட் பண்ணல, 10 வருஷம் மேலேயும் ஆகியும் அப்டேட் பண்ணலன்னா ஆதார் சம்மந்தப்பட்ட ஒரு சில சர்வீஸில் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ஆதார் சுத்தமாக முடங்கிலாம் போகாது. சம்டைம்ஸ் பேங்க் ட்ரான்சாக்ஷன் இல்லை வேறு ஏதாச்சும் ஆதார் சம்மந்தப்பட்ட சலுகைகள், சேவைகள், திட்டங்களில் பாதிப்பு வரலாம். அது வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் சொல்லலை. ஸோ யாரெல்லாம் வந்து 2014க்கு முன்னாடி ஆதார் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் எதுவும் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஆதார் வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிக்கோங்க. இதுக்காக நீங்கள் வந்து பைசா செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. அப்படி என்ன அப்டேட் பண்ணணும்னு கேட்கலாம். 2 விஷயம் தாங்க அப்டேட் பண்ணணும்.
ஒன்று உங்கள் ஐடென்டி ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் அப்டேட் பண்ணணும், இன்னொன்று உங்கள் அட்ரஸ்ஸு. இது ரெண்டும் நீங்கள் அப்டேட் பண்ணால் போதுமானது, வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்ல. அது என்ன ஃபோட்டோ ஐடென்டி அட்ரஸ் ப்ரூஃப்னு கேட்கலாம். ஃபோட்டோ ஐடென்டினா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு உங்கள் ஐடி ப்ரூஃப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ஸோ எதெல்லாம் உங்களுக்கு அதில் ஃபோட்டோ இருக்கோ அதான் வந்து ஃபோட்டோ ஐடென்டி. இந்த ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப்லேயே வந்து அட்ரஸும் இருந்துச்சுன்னா அதுவே அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அட்ரஸ் ப்ரூஃபாகவும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா அட்ரஸும் இருக்கும், ஃபோட்டோவும் இருக்கும். ஸோ அது வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்காகட்டும் ஐடி ப்ரூஃபுக்காகட்டும் ரெண்டுத்துக்கும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே போல் ஓட்டர் ஐடிலையும் ரெண்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பாஸ்போர்ட்லேயும் வந்து ஃபோட்டோவும் இருக்குது, அட்ரஸும் இருக்குது. இது மாதிரி எதுலாம் வந்து ஃபோட்டோவும் அட்ரஸும் சேர்ந்து இருக்கோ அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அட்ரஸ்க்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும், அட்ரஸ் வந்து அப்பியர் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃபாக தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஆதார் வெப்சைட்டுக்கு வந்தீங்க, இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அட்ரஸ்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, அப்புறம் கவர்மெண்ட் இஷ்யூடு ஐடென்டிட்டி கார்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அப்புறம் அதில் சர்டிஃபிகேட்டில் வந்து எதாவது அட்ரஸ் இருந்துச்சுன்னா, அப்புறம் இந்தியன் பாஸ்போர்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து ஐடென்டிட்டி அட்ரஸ் ப்ரூஃபாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, மார்க் ஷீட்டில் ஃபோட்டோகிராஃப் இருந்துச்சுன்னா அது அக்செப்ட் பண்ணிப்பாங்க. டிசியில் ஃபோட்டோகிராஃப் இருந்துச்சுன்னா அது அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த ஐடி ப்ரூஃப்லாம் வெறும் ஃபோட்டோலாம் கேப்சர் ஆகிருக்கோ அது எல்லாமே வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கு வந்து எது அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் பில்லு, போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக்கு, இது மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. முக்கியமாக அட்ரஸ் மட்டும் இருந்தால் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்லை அவங்க ஐடி ப்ரூஃபில் ஃபோட்டோ அப்புறம் அட்ரஸ் ரெண்டுமே இருக்குன்னா அது வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ஆகட்டும், ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ஆகட்டும் ரெண்டுத்துக்கும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கு myAadhar.uidi.gov.in இந்த வெப்சைட்டுக்கு வரணுங்க. இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட்டுன்ட்டு. ஸோ இப்போ வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு வந்து டில் செப்டம்பர் 9 வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் டு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் ஆதார் நம்பரை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கோட் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஆதாரில் எந்த நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணணும். ஒன்ஸ் லாகின் கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் டிஃபால்ட்டாக உங்கள் ஆதாரில் இருக்க நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும் ஒரு வாட்டி. இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் கீழே ஒரு செக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. சப்போஸ் இதில் ஏதாச்சும் டேட்டா மிஸ்மேட்ச் ஆகுது, நேமு அப்புறம் ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த் தான் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் ஆதார் சென்டரில் மட்டும் தான் பண்ண முடியும். நியரஸ்ட் ஆதார் சென்டர் எங்கே இருக்கோ, இசேவை மையம் எங்கே இருக்கோ அங்கே போய் பண்ணலாம். சப்போஸ் அட்ரஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும்னா மட்டும் நீங்கள் இந்த ஃப்ரீ ஆஃப் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். அட்ரஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும்னா அந்த கிளிக் ஹியர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இதில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்குன்னா ஐ வெரிஃபை தட் அபோவ் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் மூவ் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். டாக்குமெண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 2 MB தான் இருக்கணும், அதுக்குள்ளே தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க. என்ன ஃபார்மேட்னா ஜேபேக்கு, பிஎன்ஜி, பிடிஎஃப் ஃபார்மேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணோம்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு ஒரு ப்ரூஃபும், ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கு வந்து ஒரு ப்ரூஃபும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். சப்போஸ் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ரெண்டுமே ஒரே ப்ரூஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டுத்துலேயும் வந்து ஒரே இதில் இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதாவது ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸாகவும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த ப்ரூஃபும் வந்து 2 இடத்துலையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து எந்த டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ, அதாவது ஓட்டர் ஐடியோ, ஸ்மார்ட் கார்டோ, இல்லை பாஸ்போர்ட் எது நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அதில் இருக்க டேட்டா எல்லாமே வந்து ஏற்கனவே உங்கள் ஆதாரில் மேட்ச் ஆகணும். அட்ரஸ் மேட்ச் ஆகலாம் பரவாயில்ல, பட் ஆனால் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் ஜெண்டர் இது மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது சப்போஸ் மேட்ச் ஆகும்னா நீங்கள் டேரெக்டாக ஆதார் சென்டருக்கு போய் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் சக்ஸஸ்னு காட்டும். நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்து ஷோ ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம். இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு வேலை தான், நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து வெளியே போய் காசு கொடுத்து பே பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு சிஸ்டமோ இல்லை மொபைலோ இருந்தால் நீங்கள் ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து தயவு செஞ்சு வெளியே தேர்ட் பார்ட்டியை போய் அப்ரோச் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அவன் சார்ஜஸ் பண்ணுவாங்க.
உங்கள்கிட்ட மொபைலோ இல்லை சிஸ்டமோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் வந்து ஆதார் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணதுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாமலே இருக்காங்க. மேபி வந்து 1 or 2 டேஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ உங்கள் ஆதாரை வந்து நீங்கள் அப்டேட்டாக வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2014க்கு முன்னாடி நீங்கள் ஆதார் எடுத்திருந்தா, பதிவு பண்ணியிருந்தா, அதுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆதார் அப்டேட் பண்ணி ஆகணும், பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே தெரியும், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக ஒரு மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணாங்க. அந்த மொபைல் அப்ளிகேஷன் நேம் வந்து களஞ்சியம். இப்போ நிறைய விஷயம் வந்து டிஜிட்டல் மயமாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம், கவர்மெண்ட் சார்ந்த நிறைய ஃபைல்ஸ்லாம் வந்து டிஜிட்டல் மயமாக்கிட்டு இருக்காங்க. இதே போல் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய சேலரி, அவங்க லீவ் அப்ளை பண்ணுறது, அவங்க லீவ் பேலன்ஸ் செக் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் அவங்க சர்வீஸ் ஃபைல்ஸ் செக் பண்ணுறது, இது போல் நிறைய விஷயம் டிஜிட்டல் மயமாக்கியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இந்த களஞ்சியம் மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 lakhs கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் டீச்சர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து டிஜிட்டல் மயமாக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் டைரெக்டாக ஆஃப்லைனில் போய் ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து நிறைய விஷயம் வந்து ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. அதில் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய வசதிக்காகவும் நன்மைக்காகவும் ஒரு புதிய சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சது தான் வந்து இந்த களஞ்சியம். இது விஷயமா ஏற்கனவே கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டரும் பாஸ் பண்ணாங்க. இப்போ அதை ஃபாலோ பண்ணி பள்ளி கல்வித்துறையை வந்து மீண்டும் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, பள்ளி இயக்குநரகம் சார்பில் வந்து அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாநில அரசு அலுவலகம் ஆகட்டும், அப்புறம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே இனி வரும் நாட்களில் விடுப்பு சார்ந்த விவரங்கள்லாம் இந்த களஞ்சியம் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக தான் நீங்கள் என்டர் பண்ணியாகணும், பார்க்க முடியும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பள்ளி கல்வித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க எல்லா ஆஃபீஸ்லேயும், எல்லா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும், அதுக்கப்புறம் சார்நிலை அலுவலகத்துலேயும் பணிபுரிகின்ற எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும், டீச்சர்ஸ்க்கும் செப்டம்பர் 1 முதல் யாரெல்லாம் வந்து லீவ் எடுக்கிறாங்களோ இந்த செயலி மூலமாக மட்டுமே நீங்கள் வந்து அனுமதி பெற முடியும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஏற்கனவே யாராச்சும் லீவ் எடுத்திருந்தாங்கன்னா இந்த மொபைல் அப்ளிகேஷனில் கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அப்டேட் பண்ணியாகணும் சொல்லியிருக்காங்க, பதிவேற்றம் செய்யணும். இந்த களஞ்சியம் என்ற மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக தான் எல்லா லீவுக்கும் வந்து அனுமதி பெற வேண்டும்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. இதை வந்து அந்தந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் ஒப்புதல் கொடுப்பாங்க. இந்த மொபைல் அப்ளிகேஷன் செப்டம்பர் 1 முதல் கட்டாயமாக்கி இருக்காங்க. இனி வந்து லீவ் எடுக்க உங்கள் சேலரி பற்றின இன்ஃபர்மேஷன் கெதர் பண்ண, அப்புறம் லீவ் பேலன்ஸ் செக் பண்ண, இது மாதிரி ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் வந்து இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக தான் தெரிஞ்சிக்க முடியும். இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதனா இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ நண்பர்களே.